காருக்குள்ளே ஷூ இருக்கும், ஷூ போட்டுருவாங்க. செருப்பு தானே போட மாட்டேன்னு சொன்னேன். இந்த மாதிரி பைத்தியங்களை வச்சுட்டு பொய்யும் புரட்டு பித்தலாட்டம் சொல்லும்போது நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. அதுதான் விஜயும் அதோட இன்னொரு உருவம் தான். நீங்கள் ஒன்று கேட்டீங்க அப்படின்னா அவர் வேறு மாதிரி சொல்லுவார். இப்போ அவங்க அந்த பைத்தியங்களே உள்ளே இருக்குது. ஏன் விஜய் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாருன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களை ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்கள், அடுத்த நாளே அவர் கொடுப்பார். இப்போ தான் நிறைய கொடுத்துருக்காரு. அது நின்றுட்டு பேசக்கூடாதான், உட்காந்து அவர் பேட்டி கொடுக்கணுமா, கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா. சொன்னார்னா அடுத்த நாளே விஜய் கொடுப்பார் அப்படின்னு ஒரு பைத்தியம் சொல்லுது. ஆனால் இது எவ்வளோ இல்லை, இது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க கட்சிக்கு இவர் சப்போர்ட் பண்ணல, ஆனால் அவங்க கட்சி எல்லாரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் இல்லை, இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. அப்போது அவங்க வந்து இவ்வளோ தெளிவாக வந்து நீங்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதே என்கிட்ட கேட்குறீங்க, ஒருத்தர் எதிரின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அதே என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் போய் அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது என்னென்ன கேட்பாங்க. ஆனால் இவங்களே வந்து இப்போ இவங்களுடைய எதிரியே அவர் எதிரி எல்லாம் காமன் எதிரி ஆகிட்டாங்க. அவர் சாப்பிட்றதுக்கு அவர் சாப்பிடட்டும், நான் சாப்பிட்றேன்னு வாங்கலாம். இல்லை அவர் பாத்ரூம் போனால் அவர் போட்டும் நான் போகிறேன்னு வாங்கலாம். என்ன பைத்தியம் முடிச்சவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல. ஓன்ட்ட கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்லுனா அவர்கிட்ட கேட்டியான்னு. இதுதான் பிஜேபிக்காரன் பாலிசி. நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா நீங்கள் இதை மு.க. ஸ்டாலின்கிட்ட கேட்பீங்களா, உதயநிதி ஸ்டாலின் டே ஓன்ட்ட கேட்குறதுக்கு பதில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் கேட்குறோம். ஆனால் அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருக்குண்ணே. அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டுருது. இல்லை, இந்த ஐடியா நல்லா இருக்கு. இனிமேல் யாராவது என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் சொல்கிறேன், முதல்ல அவங்கள்ட்ட கேட்டீங்க.